வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம இப்போது ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்கான அதை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் rrb.government.in அப்படின்ற ஒரு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளார போனேன். ஓகேவா? அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம் கோவை இன்ஸ்டியூட்டில் இருந்து. ஸோ விருப்பப்பட்டவனை கீழே கொடுக்குற நம்பரில் ஒரு மிஸ்கால் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி நிறையா வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான வேக்கன்சி ஆர்ஆர்பி குரூப் டி. ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு சின்ன போஸ்ட்டாக இருந்தாலுமே அதோடைய சேலரி மினிமம் சேலரி 35,000 கிட்ட இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவனை யாராக இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதி பயன்படுத்திக்கோங்க. நம்ம ரொம்ப பெரிய போஸ்ட்டு எழுதி உள்ளே போகிறத விட இப்படி சின்ன போஸ்ட் எழுதி உடனே போயிடலாம். பட் ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் சின்ன போஸ்ட்டு கிடச்சிருச்சு, கையில் காசு வந்துருச்சுனாலே நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க ஆள்லாம் வேணாம். நீங்கள் உட்காந்து பெரிய போஸ்ட்டுக்கே படிங்க. சரியானது. இப்போ வேலை வேணும் அப்படின்ற இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஆர்ஆர்பி போஸ்ட்டுக்கு. ஓகேவா? அண்ட் தென் நான் ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். ஃபோக்கஸ்டாக படிங்க. ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் விட்டுருக்குன்னா நம்ம அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஒரு போஸ்ட்டு படிக்கிறோன்னா அது வேறு யாருமே பீட் பண்ணக்கூடாது. அந்த வேக்கன்சி இப்போ 2000 வேக்கன்சி இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் தேவை. ஓகேவா? அந்த 2000 வேக்கன்சியும் நம்ம தேவையில்லை. அதை விட்டுட்டு 1,00,000 பேர் எழுதுகிறான், எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிலாம் மைண்ட் செட் இருக்காதீங்க. வாங்க வீடியோ எல்லாரும் போகலாம். இப்போது அப்ளைக்குள்ளார போயிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். கிரியேட் அன் அக்கௌண்ட் யாருமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க, இது வரைக்கும் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, முதல்ல அதை போய் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஓகேவா? இது ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கிரியேட் அன் அக்கௌண்ட்டு புதுசாக பண்ணுறவங்களுக்கு. இப்போது இருக்கவனை மட்டும் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உள்ளார போனேன். ஓகேவா? இப்போது நீங்கள் உள்ளார போயிட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் அட்ரஸும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு உள்ளார போங்க. லாகின் கொடுங்க. ஓகேவா? லாகின் கொடுத்தோடனே ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போது ஓடிபி வந்துச்சுன்னா அதை போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, அதுதான் மெயின். அப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ளார போங்க. அது 3 இது கேட்டகரி இருக்கும். அதில் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 7th சிபிசிபிஏ மேட்ரிக்ஸ்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். சென்னை கொடுங்க. சென்னை கொடுத்துட்டு ஐ எம் நாட், ஒரே நிமிஷம். ஓகே, சென்னை கொடுங்க. ஓப்பனிங் டேட் 23/1, க்ளோசிங் டேட் 22/2. ஐ எம் நாட் கரண்ட் டிபார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? இது நான் ஏற்கனவே அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அது கொடுத்துருந்தாலே போதும். அதுவே ஒரு சிலது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிடும். அண்ட் தென் இப்போது இதுதான் முக்கியமானது. இது எல்லாமே பார்த்துட்டோன்னே என்னென்னலாம் மச்சம் இருக்குது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலிஜியன், அப்புறம் மதர் டங்கு, சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தமிழ்னு கொடுத்துக்கிட்டு, ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் கூட மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் பெர்மனண்ட் விசிபிள் மார்க். அதுக்கப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆந்திரா பசங்க இருந்தீங்கன்னா ஆந்திரா கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஆந்திராவை நீட் இதுவாக தாய்மொழியாக வச்சுருக்கோன்னா கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மெஜாரிட்டி தமிழ் தான் இருப்பீங்க, தமிழோட கொடுத்துருவாங்க. ஓகேவா?
அடுத்து அடுத்து மூல் இல்லை மச்சம் என்னென்னா இருக்கா அதோட 2 மார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷன் 2 ரொம்ப இது 2மே முக்கியம். 2மே பார்த்து கொடுங்க, நிதானமாக கொடுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் மச்சான் எங்கே இருக்குன்னு. ஓகேவா? கம்யூனிட்டி வந்து எஸ்சி ஓபிசி என்னவாக இருந்தாலும் அது கொடுத்துட்டோன்னே நான் கிரீமி லேயர் உங்களோட ஆண்டு வருமானம் 4 லட்சத்திற்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 4 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த கேஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக போடணும். ரொம்ப அந்த பழைய அட்டை அதெல்லாம் இல்லை, புதுசாக வந்து A4 ஷீட் மாதிரி வந்துடட்டும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேவா? அவனை தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அது இல்லைனா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வந்துடும். ஓகேவா? முடிச்ச அப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? கம்யூனிட்டி அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் ஷெடியூல் காஸ்ட்னா ஷெடியூல் காஸ்ட் கொடுங்க. ஓகேவா? எல்லாம் பார்த்துட்டு விடுங்க. ஷெடியூல் காஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு போனேன். எஸ்சிக்கு வந்து யார் கொடுத்தாங்களோ அவனோட இது ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தால் ரெவன்யூ ஆஃபீஸர் போடுவாங்க. தாசில்தாராக இருந்தால் போடுங்க. தாசில்தார் கீழே டெப்டி தாசில்தார் வருவார். டெப்டி தாசில்தார் கீழே ஜோனல் தாசில்தார் வருவார். ஜோனல் தாசில்தார் கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவார். ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு கீழே சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவார். சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு கீழே ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவார். இதுதான் ஐஆர்கி. ஓகேவா? நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அது கொடுத்துடணும். ஓகேவா? ஐஆர்கி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன யார் கொடுத்துருக்காங்களோ அது பார்த்துட்டோம். மோஸ்ட்லி தாசில்தார் தான் கொடுப்பாரு. டெப்டி தாசில்தார் ஆனால் ஜோனல் தாசில்தார் பார்த்துட்டோன்னே பாஸ் ஷெடியூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ் இருக்குது. பாஸை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எஸ் கொடுங்க. அப்புறம் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டோம். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயா இருந்தாலும் நான் சென்ட்ரல்லேருந்து போகிறதுனால சென்ட்ரல் கொடுப்பேன். அது ஒன்றை இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் கொடுத்துடலாம். ஓகேவா? பெஸ்ட்டு சென்ட்ரல் கொடுத்துருங்க சென்னையில் இருக்க பசங்க. அண்ட் தென் மதுரை மெயினான இது எதுவோ அது கொடுத்துடணும். ஓகேவா? மெயினாக எங்கேருந்து வண்டி கிளம்போ மோஸ்ட்டாக சென்னையில் இருக்கிற பசங்களுக்கு ஆந்திரா வேலூர் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால் பார்த்துட்டு விடுங்க. ஓகேவா? பி கேர்ஃபுல். ஆனால் மெயினான ஸ்டேஷன் கொடுங்க. இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையில் மெயின் ஸ்டேஷன், மதுரையிலேருந்து சென்னை போகிற வண்டி, மதுரையிலேருந்து கேரளா போகிற வண்டி, அந்த மாதிரி எது மெயினான இடமோ அது போடுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்ட்ரைப் டீட்டெயில்ஸ் இருக்குது. டியூ நீட் அ ஸ்ட்ரைப் இஃப் யூ ரைட் இன் அக்கார்டிங் டு இட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு டு ஹேவ் ஸ்ட்ரைப் டீட்டெயில் எஸ் கொடுத்துட்டு இஸ் த ஸ்ட்ரைப் கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்னா நோ அது கொடுத்துருங்க. ஓகேவா? நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஓகேவா? எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸாக இருந்தால் இபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? இல்லை இபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷனில் இதுவும் பிளேஸ் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகேவா? அண்ட் தென் டேடி ஆர் மம்மி இந்தியன் ரயில்வேஸில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா ஆமாம், இல்லைனா இல்லை. நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட் நான் இப்போது ஒன்றும் பண்ணவில்லை. நாட் அப்ளிகபிள். ஆர் யூ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாசஸ் இன் நோ 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 தான் எல்லாத்துக்கும். ஓகேவா? நான் இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு மீதி ஃபில் பண்ணுங்க, இல்லைனா நோ. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ வந்து கரெக்டான அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் இருக்கணும். அது நீங்கள் அவனை பேங்க் பாஸ்புக்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பேங்க் பாஸ்புக் ரொம்ப முக்கியம். அதில் என்ன இருக்கோ அதே பேர் போடுங்க. ரீஃபண்ட் ஆஃப் த ஃபீக்கும் அதே தான். நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா இல்லை ஓபிசியில் வருவீங்க. எம்பிசி பிசிக்கு வந்து 500 ரூபா கட்டுறீங்கன்னா 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பே பண்ணுற ஃபீஸு 250 தான். ஸோ 250 ரூபா அப்படியே ஒன்று ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேவா? எல்லாம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எம்பிசி பிசியாக இருந்தீங்கன்னா 500 ரூபா நீங்கள் பே பண்ண எக்ஸாமுக்கு. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான், எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான், சிபிடி அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு வந்து ரிட்டன் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 250 ரிட்டன் வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அண்ட் தென் சேவ் கொடுத்துருண்ணா. சேவ் கொடுத்துருண்ணா. ஓகேவா?
சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுருவாங்க. ஏற்கனவே ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அப்படி எதனா மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும். ஏன்னா அப்போவே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, சரி ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுலேயே என்னென்ன படிச்சுன்னு கொடுத்துருப்பீங்க. அப்படி எக்ஸ்ட்ராவாக எதனா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா போட்டுருங்க. எல்லாமே பார்த்து ஃபில் பண்ணணும். ரோல் நம்பர் எல்லாமே பார்த்துருணும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்து ஃபில் பண்ணணும். ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பாசிங் எல்லாமே உங்கள் இதில் இருக்கும். அது பேர் என்னது, மார்க் ஷீட்டில் இருக்கும். மார்க் ஷீட்டை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் தான் தப்பு பண்ண போகிற ஆள், ஓகேவா? சப்போஸ் வேலை கிடைச்சும் உங்கள் டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் while you fill any documents or any application form, ஓகேவா? கொஞ்சம் கவனம் எடுத்து பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா அவர் இந்த எதுவும் பிரச்சனை இருக்காது. எதனா புதுசாக பண்ணியிருந்தேன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணணும் முதல்ல. ஓகே, அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குவாலிஃபிகேஷன் எதனா படிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, ஓகேவா? பட் ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து 10th, ஓகேவா? 10th கொடுத்தாலே போதும், ஓகேவா? வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படியே விட்டாலும் விட்டுறலாம், ஓகேவா? இல்லை எதனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினாலும் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போனேன். ஏன்னா இது 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே இந்த குவாலிஃபிகேஷன்றது. அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா? கண்ணாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பாதி தலை துறைஞ்சி பாதி தலை தெரியாமல், அப்புறம் சைடில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ இல்லாமல், அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு பீஸ்ட் படம் விஜய் மாதிரி நீங்களாகவே உங்களை விஜய் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லாமல், அதுக்கப்புறம் முடி இந்த முடியை ரிஜெக்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. நாலாவதாக இருக்கிறது அவன் கரெக்டாக தான் நிற்கிறான். பட் ஆனால் ஷோல்டர் வந்து சரியாக இல்லை. அப்புறம் முடி வந்து கண்ணை மறைக்குது அதனால். ஸோ முடி நிறையா லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி நெத்தி தெரிகிற மாதிரி வைங்க. இவன் நெத்தி தெரிகிற மாதிரி வச்சுருக்கான், அதனால இவனை வந்து பட் ஆனால் பின்னாடி வந்து சரியில்லை, அதனால் அவனை தூக்கிட்டாங்க. இவன் வந்து மூஞ்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் லைட்டாக சொட்ட வந்துருக்கு. சாரி, இது ஒரு ஃபண்டு தான். இவன் பேக்ரவுண்ட் சரியில்லை. இது வந்து கண்ணாடி மேலே போட்டு ஸ்டைல் காமிக்கிறது, இதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் வந்து பிளர்ராக வச்சுருக்கான், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் தொப்பி போட்டு நருட்டோ மாதிரி இருக்கான், இவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ராப்பராக எண்ணெய் வச்சு சீவிருந்தால் தான் உங்கள் இது அக்செப்ட் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். 35 மில்லிமீட்டர் mm × 4 mmல இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் குரோம் டூ போயிட்டு கன்வெர்ட் பார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் அதுவே கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஆர்ஆர்பி நான் ஃபோட்டோ கன்வெர்ட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். சைஸ் வந்து 50 KB to 100 KB இருக்கும். அதே தான் குரோமில் போயிட்டு வேலையை பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு அனுப்பி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவனே உங்கள்கிட்ட போட்டு ரிட்டன் கொடுத்துருவான், ஓகேவா? எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சிக்னேச்சரும் இதோட இதில் தான் இருக்கணும். பெஸ்ட் A4 ஷீட்டில் எழுதி நீங்கள் ஒருத்தான்ட்டு சைன் போட்டிங்கன்னா சைன் போட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அவன் ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அவனே பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவான். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே உட்காந்துட்டு எடிட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்குன்னு தனியாக ஆர்ஆர்பி ஃபோட்டோ கன்வெர்ட்டர்னு இருக்குது. அதில் போயிட்டு ஒன்று நீங்கள் சிக்னேச்சரை போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அதுவே பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? எல்லாம் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? ப்ரௌஸ் கொடுத்து எல்லாம் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மூஞ்சி வந்து அழகாக வந்துடும். மூஞ்சி அழகாக வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அடுத்தது என்ன எலிஜிபிள் போஸ்ட் வந்து காமிக்கும். அந்த எலிஜிபிள் போஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். எலிஜிபிள் போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே எலிஜிபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்என்டி முக்கியமான போஸ்ட், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு போஸ்ட், வேலை இல்லாத போஸ்ட்டு, சுமை இல்லாத போஸ்ட். ஸோ எஸ்என்டியை எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எஸ்என்டினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு செப்பரேட்டாக எஸ்என்டியை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டியில் இது எல்லா முக்கியமான போஸ்ட்டு பற்றியும் கண்டிப்பாக வீடியோ வந்து வரிசையாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் என்னோடய சேனலில். ஸோ ஸ்டே அப்டேட்டட், ஓகேவா? அப்டேட்லேயே இருங்க. என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ கொடுங்க. இதெல்லாம் அப்படி ஃபஸ்ட்டு எஸ்என்டி கொடுத்துறேன். என்னுடைய சஜஷன் ஃபஸ்ட்டு எஸ்என்டி வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து
இந்த போஸ்ட் டிஎல் அண்ட் ஏசி அண்ட் தென் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். அப்புறம் நான் கொடுத்துருக்க ஆர்டர் படி கொடுங்க, விச் வில் பி பெனிஃபிஷியல் வென் யூ ஜாயின் தி போஸ்ட். ஸோ இது வந்து எல்லாமே எஸ்என்டி, இது எல்லாமே ரொம்ப சுமை இல்லாதது. அது மாதிரி தான் நான் போஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஈஸியாக ப்ரொமோஷனும் வந்துடும். ஓகேவா? நான் கொடுத்த மாதிரி ஆர்டர் கொடுங்க. இதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று போட்டுருங்க. இது போட்டுருங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? கொடுத்துருங்க. இது கொடுத்துருங்க. இந்த ஆர்டர்லேயே போடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கும். ஓகேவா? ஐ ஹவ் எக்ஸசைஸ்ட் அண்ட் செக் மை ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ஐம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை. கொடுத்துட்டு சென்னை கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மதுரை, திருச்சி, சேலம் எல்லாம் கொடுத்துட்டு ஐ ஹவ் நாட் கரண்ட்லி டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஐ ஹவ் ரீசெக்டு த டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணவும். ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அப்படி எதுனா மாற்றணும்னா எடிட் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் will not be made any correction அப்ளிகேஷன் ஆஃப்டர் சப்மிஷன் கொடுத்து காமிக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் காசு பே பண்ண சொல்லும். நீங்கள் எஸ்பிஐயில் பே பண்ணலாம், ஜிபே, ஃபோன்பே, என்ன பே, இப்போ பே, டெலிபே ஒன்றும் கிடையாது, இப்போ பே எல்லாத்துலேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? பே வித் எஸ்பிஐ இபே கொடுத்துட்டு உங்களுடைய பொன்னான காசுகளை ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அனுப்பவும். அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு வர மெசேஜ் ஒன்று வரும். அப்படி மெசேஜ் வந்து விட்டது என்றால் உங்களுடைய வேலை முடிந்து விட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம்ஸ். ஓகேவா?